துக்கப்படுறவங்க போய் சொல்லுங்க, கவலைப்படாது, இயேசு இருக்கிறார், அவருக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஆகையினால எனக்கு அருமையான குடும்பத்தார, நாம் செய்ய போகிற ஒரு பெரிய வேலை, நம்ம பணம் காசு இதெல்லாம் ஏசாமிக்கு கடவுள் படிச்சது பணம் கிடையாது. பணத்தை யார் படிச்சான்? பணத்தை யார் படிச்சத? மனுஷன் படிச்சது. அது மனம் நம்மளுக்கு, அது நம்மளுக்கு மனம். இயேசு கொடுத்தது சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு. இயேசு கொடுத்தது என்ன? சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு எப்படினாச்சும் இந்த மாசத்துல என்ன பண்றீங்க? குறைஞ்சது தரித்திரபட்சம் கணீசம் ஒக்கர கைனா சொல்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? கணீசம் பட்னியா இருந்தாது ஒருத்தருக்கு என்ன பண்றீங்க? ஏசாமி கொடுத்துருக்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வருகிற புதிய ஆண்டு உங்களை ஆண்டவருடைய சமூகத்துல மகிமை பொருந்தினர்களாய் நிறுத்துற ஒரு ஆண்டா இருக்கும். நீங்க எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன், நீ இந்த வேலையை செய்து பாரு, வர வருஷம் உனக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னா நான் என் பேர் மாட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த நாள் விசேஷமான நாள், கொடியேற்றுற நாள் எப்பவுமே விசேஷமான நாள். 24 வருடங்களுக்கு முன்பாக, எனக்கு 3 வருஷமா குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு சிலுவை கொடி ஏற்றுறதுல நானும் என் மனைவி தான் நின்று, என் கையை அவங்க பிடிச்சிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு சிலுவை கொடி ஏற்றுறாங்க. அந்த கொடி ஏற்றும் போது, ஏசப்பா எங்களை நினச்சி எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன்னா அந்த கொடியை நாங்கள் ஏற்றுறோம்னு சொல்லிட்டோம். அடுத்த மாதமே என் மனைவி கருவுற்றா. சரியாக அக்டோபர் மாதத்தில் என் மகன் பிறந்தான். டிசம்பர் 1ஆம் தேதி அந்த திருச்சபையில் நாங்கள் போய் பொருத்தனை பண்ணதுனால நாங்கள் சண்டை போட்டு அந்த கொடி ஏற்றிட்டேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, யாரும் ஜோம் பண்ணல. எனக்கு அந்த கொடியை பார்த்து, ஆண்டவரே என்னை நினச்சி பாருங்க, நான் ஜோம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க, கொடியை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உன் வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க செய்வார். அது ஏதோ ஒரு துணின்னு நினச்சிக்காதீங்க, அது இயேசுவின் அடையாளம். சிலுவை இயேசுவின் ரத்தம், அந்த வெண்மை இயேசு கொடுக்குற சமாதானம். அதனால அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் இங்கே சும்மா வந்ததில்லை, நீங்கள் யாரும் கூப்பிட்டு வந்து ஜனம் இல்லை. நீங்கள் ஏசாமி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வார்த்தைகளை இவங்களுக்கு சொல்லுப்பா, இவங்கெல்லாம் கேட்டு என்னை பற்றி போய் சொல்லுவாங்க அப்படின்னு ஏசாமி உங்களை தான் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களான்னு தெரியல, நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? காட்ஸ் பிளான், கடவுளுடைய திட்டம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணுன்றது யாருடைய